கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம். தேவனே, நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதனால் செய்தியானது ஜெபிக்கும் தாய். இங்கிலாந்தில் ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் சபையை ஆரம்பித்தார். அவர் செய்த பிரசங்கங்களின் மூலமாக இங்கிலாந்து தேசத்தின் எல்லா பாகங்களும் வல்லமையான எழும்புதல் உண்டாயிற்று. அச்சமயம் இங்கிலாந்து தேசத்தில் ஏற்படவிருந்த இரத்த புரட்சியிலிருந்து அந்நாடு காப்பாற்றுவதற்கு இதுவே காரணம் என சரித்திர ஆசிரியர் லக்கி கூறுகிறார். ஜான் வெஸ்லியின் வெற்றிக்கு காரணம் அவருடைய தாயார் சூசனால் ஆகும். ஒருமுறை அவருடைய வீட்டில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தாயின் ஜெபத்தால் பிள்ளைகள் யாவரும் காப்பாற்றப்பட்டனர். ஜான் வெஸ்லி மிகவும் நெருக்கமான நேரத்தில் ஜெபத்தில் உதவியால் காப்பாற்றப்பட்டார். ஆகவே தாய் அவரை தேவ ஊழியம் செய்ய பயிற்றுவித்தார். சூசனால் தனது மகன் ஜான் வெஸ்லிக்கு தன்னிடமிருந்த கல்வி, ஒழுக்கம், தேவன் பேரில் தனக்கிருந்த பக்தி ஆகியவற்றை நன்கு ஊட்டி வளர்த்தார். சூசனானின் வீட்டில் பிள்ளைகள் பேச கற்றுக்கொண்டவுடன் முதலில் அவளுக்கு கர்த்தருடைய ஜெபம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த ஜெபத்தை அனுதினமும் காலை எழுந்தவுடன் இரவு படுக்கைக்கு செல்லும் முன்னும் செல்லும்படியாக பற்று வைக்கப்பட்டன. தினமும் காலையில் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் சங்கீதத்திலிருந்தும் ஒவ்வொரு அதிகாரம் வாசித்து காட்டினார்கள். ஒவ்வொரு வாரம் 1 மணி நேரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடன் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசினார். அந்த தாய் எடுத்த ஜபங்களும் குடும்பத்தில் அவர்கள் வகித்த பொறுப்பும் பொறுமையும் பிற்காலத்தில் கர்த்தருக்கென்று உண்மையாக உழைக்க ஜான் வெஸ்லியும் இங்கிலாந்தில் தோன்றினார். வேதத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாளை பற்றி நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அன்னாளின் ஜெபம், பயபக்தி, விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை பிற்காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியாக தோன்றுவதற்கு மிகுந்த ஈடுகரணமாயிருந்தது. அப்படியாக அன்னாள் தேவனிடத்தில் ஜெபித்து சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். அந்த சாமுவேல் வேதம் வாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் தம் பிள்ளைகளை நேரத்தை செலவிட அந்த அன்னாளை போல நாம் உதவி செய்வோம். எப்படி ஜான் வெஸ்லி ஒரு தலைசிறந்த ஒரு ஊழியக்காரனாக மாறினார், சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக மாறினார். நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லி வேத வசனங்கள் சொல்லி நாம் வளர்ப்போம். எதிர்காலத்திலே நல்ல பிள்ளைகளாக அவர்கள் வார நல்ல வழிகளை நாம் கற்றுக் கொடுப்போம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன்.